வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்பமுத்து அண்ணனுக்கு வணக்கம், ராஜா அண்ணனுக்கு வணக்கம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமா உங்களை தானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மே 16 வரைக்கும். நேற்றுக்கும் நைட்டு மட்டும் பேசினாங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போனாலும் உங்ககிட்ட பேசுவீங்க. ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு. ராஜாண்ணே ரொம்ப நன்றிங்க நீங்க வந்ததுக்கு. இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை ஆரம்பமே இவ்வளவு பிரம்மாண்டமா இப்படி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி பிரம்மாண்டம் இருக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடம் இருந்தாலும் நான் திருப்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை என்னால சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பா சுசீந்திரன் மூலமா எல்லா இயக்குனரும் நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காங்க. அவர் என் மேல வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் அவருக்கு ரெடியா இருக்கிறப்ப என் மேல நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏழு நான் இப்பதான் பாக்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேங்கிட்டாரு. இல்லை நீங்க அங்க வந்து பாருங்க, அங்க வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதே நேரத்துல பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. கடல் உபயத்துல ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம அங்கங்க கிட்ட ஓடி ஏதோ பொறுத்த கடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கடிச்சு பிடிச்சி கிட்ட வந்துட்டேன். சத்துக்கு மீறி சம்பாதிச்சுட்டேன் சினிமா மூலமா. போட முடியாது இதுக்கு மேலே எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணா போட முடியாது. பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால அப்பப்ப எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ற அளவுக்கு இந்த கலைத்தா இறைவன் என்ன வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்டட் குமார் அண்ணன் சொல்றாங்க, வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அதை பத்தி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலா பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளவு வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளவு தூரத்துக்கும் போவாரு. இப்ப கூட இங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கடணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னாரு. பட் எனக்கு எதுவுமே தெரியல. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்க ஆமாண்ணே அதை விடக்கூடாதுங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருல பிரேக் ஆயிருக்கும். சரி எப்படியே படத்துக்குள்ள கொண்டு வராருல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு. அதே அவருக்கு பிடிச்ச அதை விடவே மாட்டேன். இந்த ஏவிக்கு அவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதான் நியாயமும் கூட. ஒரு விடுதலை படத்தை மூலமா மிகப்பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்க படத்துக்குள்ள நிற்கிறேன். இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே திருப்பி உங்ககிட்டே நான் நிற்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அதுக்கும் வெற்றி காரணம் என்னன்னா, விடுதலைக்கு அப்புறம் கர்வமும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமா அவரோட பங்களிப்பு நிறைய இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இது இப்ப நான் பண்ணிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணன் சும்மா எப்பவுமே சொல்றப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லா இருக்கு, இன்னைக்குள்ள சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி கதை கண்டிப்பா தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயம் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணா கண்டிப்பா இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் குமார் சார்ட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டிய சொல்லி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எப்பவுமே அண்ணன் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. மதியம் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்ப அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கும் இவ்வளவு நடந்துட்டே இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நாளாவே. சமீபத்துல என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அதே நேரத்துல நீங்க நல்லா இருக்குன்னு வெற்றி சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. குமார் சாரும் எல்டர் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில கொண்டு என்னை உட்கார வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. காரணம் இந்த உலகம் உண்மைக்கே நான் மதுரையில தான் இருக்கேன். ஒரு 150 தெளிவா இருக்கு. நமக்கே தெரியல இப்போ ஒரு கேம் இருந்திருக்குன்ற தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்முடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடணுமோ, அது அப்படியே இந்த படத்துல அது தரையில நடந்துச்சு, இது கடல்ல நடக்குது. கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை ஒரு பெருசாவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சொல்ற நேரத்துல மீண்டும் அந்த வீரத்துக்கு முன்ன வீரமா விளையாட்டு உள்ள இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுட்டு இந்த விளையாட்டை இதை படமா கொண்டு மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு.
ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. அதே நேரத்துல ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். இப்படி ஒரு கேம் வந்து வெளியில தெரியாமலே இருந்திருக்கு. அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழ் இருக்க மரியாதை நான் நினைக்கிறேன். இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க நம்மளுக்கு மரியாதை இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா வந்து அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்க இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமா எங்க படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகுடமா நான் நினைக்கிறேன். சார் உள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்க வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா நடிகனை நம்ம மட்டும் இருந்தா பத்தாது, அது கூட ஒரு இயக்குனர், கேமராமேன், இப்படி எல்லாமே சப்போர்ட்டா எப்படி இருக்காங்க. அது ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ள இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு கரெக்டா சத்யராஜ் சார் கிடைச்சது சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்க உள்ள வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அதே மாதிரி புதிய பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர். கருடனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போறேன், ரொம்ப சந்தோஷம். பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா. அசாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி. தினேஷ் பிரதர், கிரண் அண்ணே ரொம்ப சந்தோஷங்க. ஆமா நீங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நன்றிங்க. நானும் உங்ககிட்ட ஆர்டி பார்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேங்க, அதனால நம்ம கால் வைக்காத இடமே இல்லைங்க, ரொம்ப நன்றிங்க. ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போறது, ரொம்ப நன்றிங்க சார். ஜிவி பிரதர் அவர் சொல்ற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே. நான் கருடனுக்கு அவ்வளவு மெனக்கட்டேன், ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்க ஜிவி சார்ட்ட பேசுங்க பிரதர்ட்ட அப்படின்னு. அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவ்வளவு மெனக்கட்டேன், குமாரணிட்டு அவளை கெஞ்சி கேட்டேன், அண்ணன்னு ஓகேண்ணே நல்லா போயிட்டு இருக்கீங்க, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கீங்க, ஓகே நாளைக்கு சொல்லி அப்படி சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஜீவ் இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க, அவர் சூப்பரா அப்படின்னு இருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியம் கேட்ட உள்ள அந்த நம்ம அந்த ஒரு இன்ட்ரோ டாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா, ஒரு நிமிஷங்க அதெல்லாம் நீங்க கதையே சொல்ல வேண்டாம். அண்ணன் கிட்ட போயிட்டு வந்து சொல்ல ஓகே ஜிவி பிரதரை பாத்தீங்களா என்ன சொன்னார், இல்ல ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னாரு, ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணன் நீங்க போகவே கண்டிப்பா நல்லது நடக்க முடியாது, எனக்கு ஒண்ணுமே ஜிவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியும்னு சொல்லுங்க, நானும் கூட வந்து பேசி பார்க்கிறேன். இப்ப அவங்க சொன்ன மாதிரி யாரு சாமி நீங்க என்னங்க அந்த ஏவிக்கு இப்ப எப்படி போட்டுருக்காங்க 2 நாள் தான் அப்படின்றாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார் உண்மைக்கு. எனக்கு உட்காந்து பாக்குறப்ப ஒரு படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்ட நான் இல்ல, எல்லாருமே ஆசைப்பட்டது இதுக்கு தான் பிரதர். நீங்க உள்ள வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். மதியண்ணே லவ் யூ அண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அண்ணே. கேமராமேன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டா இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அண்ணே தானே 4 டேரக்டருக்கு சமம்னே, சந்தோஷம். ஒரு 4 டேரக்டர் உங்களுக்கு கோ டேரக்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சூப்பர் நாள் கிடைச்சிருந்துச்சுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க உள்ள வந்தது. சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்களும் உள்ள எங்க படத்துக்குள்ள வந்ததுக்கு. நீங்க எப்படி இப்போ இங்க ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போறதுக்கு வெற்றி கூட போயிருந்தேன். சென்னையில் ஆரம்பிச்ச அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போய் என்னை கையை பிடிச்சிட்டு வருவாங்க, நான் அப்ப பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன், கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. இதுலயே பார்த்துக்கிட்டே போனேன். ஃபிளைட் டிராவலிங் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கி ரூமுக்கு போனேன், அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 லைன்ஸ் உள்ள தெலுங்குல. ஆமா அங்க போய் அள்ளு அர்ஜுன் சாரோட அப்பா அவங்களே இருந்தாங்க அந்த மேடையில. அவங்க படத்தை வாங்கியிருந்தாங்க. போக கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. மேல ஏறி இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள் போக பேண்ட்ல வச்சது பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு அண்டாக்குள்ள கை விட்ட மாதிரியே இருக்குது. ஆனா பாக்கெட் போது அந்த பிட்டு வச்சிருக்கேன், சுத்திக்கிட்டே இருக்கு எல்லா பாக்கெட். பதட்டத்துல அந்த பேப்பர் எடுக்க முடியல. எடுத்து வெற்றி பேசுறதுக்குள்ள வேற வேகமா மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க. மேல போனேன், இப்படியெல்லாம் நின்னேன், எதுவுமே பேச நின்னேன். அன்பருக்கு நமஸ்காரம், அவ்வளவுதான் ஒரே லைன் தான். அதுக்கப்புறம் எந்த லைன் வரல. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம பாஷையில பேசி விட்டேன். இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படி அங்கிருந்து நான் என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு 7-8 லைன் வந்து நீங்க முயற்சி பண்ணி பேசிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல பிரச்சனைகள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் டூ போடலாம், எனக்கு நீங்க டூ போடலாம். ஆமா அதனால கவலையே இல்லை. சக்கி லேட் ஆச்சுன்னா கூட சொல்லிடலாம், அவர் வச்சு டூ படுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நானும் ஹெல்ப்பா இருப்பேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். மகிமா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, சூரிய கூட யார் நடிக்காம ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு தான்.
பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு ரோல் தான் முக்கியம், அந்த கேரக்டர் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தீங்க பாருங்க. உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமா ஒரு பதிவா உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்றேன், வெற்றிமாறனே ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூ. நன்றி.